ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதை இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுடுங்க. வானல் வச்சுட்டு வானல் காஞ்சவுடனே எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச வந்த டைமில் கொஞ்சோண்டு கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கடலப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும், கலர் மாதிரி வரணும், பொன்னிறமாக வரணுன்றாங்க மாதிரி அது மாதிரி வரணும். அதுமாரி வந்தவுடனே கொஞ்சம் முழு உளுந்து சேர்த்துக்கலாம். முழு உளுந்து நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரணும். ரெண்டு பொரிஞ்சு நல்லா வந்தவுடனே கடலப்பருப்பும் உளுந்து பருப்பும் பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு அப்புறம் கறிவேப்பிலை நாளை போட்டுங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயோட பச்சை வாசனை போகணும். பொறுமையாக நல்லா வதக்கிட்டு இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸ் பாருங்கள், அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நீங்கள் உங்களுக்கு அது வேகலைன்னா தனியாக செப்பரேட்டாக வேக வச்சு கூட இதை மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் பீன்ஸ் விலை வந்துடும். நான் இதில் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து தான் பண்ண போகிறேன். நல்லா வதக்குங்க. இப்போ தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சோண்டு இருந்து கலக்கி விட்டுட்டு கேப் போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் பீன்ஸில் தண்ணி வைப்போம் பாருங்கள், அதில் கொஞ்சம் பாதி வேகட்டும். கேப் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதில் பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள், அந்த தண்ணியில் கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் இதில் சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கிறேன் நான் வேகிறதுக்கு. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுங்க. பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அந்த பீன்ஸோட நேரம் மாறி வரணும். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கலக்கிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துங்க. பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை காஞ்ச மிளகா கூட சேர்த்து செய்யலாம். எப்படி செஞ்சாலும் பொரியல் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியும் பண்ணி பார்க்கலாம், இந்த மெத்தடையும் செஞ்சு பார்க்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நான் நல்லா கலக்கி விடுங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனால் இன்னும் கொஞ்சம் மூடி வைங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. அது நல்லா ஃப்ரையாகி நல்லா வரணும். அப்போ தாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. திரும்பி கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரையாக வந்துருக்கு பாருங்கள்.
அந்த பீன்ஸோட கலர் நல்லா மாறி வந்துருக்கு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு நடக்கும். பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா வந்துருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக. நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா இந்த ரோஸ்ட் ஆகி வரணும். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வந்திருக்கு பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி வரணும். பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மேலே உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் தேங்காய் துருவிய தேங்காய் கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி அதை கொஞ்சம் தூவிக்கலாம் மேலே. நல்லா கலக்கி விடுங்க. தேங்காய் போட்டுட்டு தேங்காய் துருவின தேங்காய் போட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பீன்ஸ் பொரியல். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய் நண்பர்களே.